லோகா இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் லோகா அப்படின்னு கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருக்காங்க. ஆமாம், இயக்குனர் பிரியதர்ஷன் அவங்களுடைய பொண்ணு தான். ஸோ லோகா என்னடா லோக்கின்னு நமக்கு வெப் சீரிஸ் பார்த்துருது, என்னடா லோகா அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்து மலையாள படம் தமிழ் டப்பிங்கு. ஓகே ஃபைன், ஏதோ ஒன்று பார்க்குறோம்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை போய் பார்த்தோம். படம் பார்க்கும்போது என்னென்னா நம்ம ட்ரெய்லரே பார்த்துட்டு போல் ஏதோ ஒரு சூப்பர் மேன் அந்த மாதிரியான ஒரு கதை போல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி போய் படத்தை போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்தா, அதாவது கல்யாணி பிரியதர்ஷன் தான் இந்த படத்துக்கு லீடு. ஆனால் மலையாள படம் தான். அதை எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக அத்தன்டிகேட்டடாக நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இல்லை கல்யாணி பிரியதர்ஷனும் வரும்போது ஏன்னா சில சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் நம்ம சொன்னோன்னா நல்லா இருக்காது. அவங்க எதிர்த்த வீட்டில் வராங்க. எதிர்த்த வீட்டில் வந்து அந்த பிரேம்லோ படத்தோட ஹீரோ தான் வந்து சைட் அடிக்கிறாரு, ரொம்ப தீவிரமாக சைட் அடிக்கிறாரு. அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஃப்ளர்ட்டிங் அதெல்லாம் போயிட்டுருக்கும்போது ஒரு பக்கம் வந்து இந்த ஆர்கன் திருட்டு பண்ணுற ஒரு கேங்கை வந்து எப்போ பார்த்தாலும் கடத்திட்டு போகிற ஒரு குரூப் இருக்குது. ஸோ இந்த திருடிட்டு போகிற குரூப்புக்கும் கல்யாணி பிரியதர்ஷன் தனியாக ஒதுங்கி இருக்கிறதும் இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு கல்யாணி பிரியதர்ஷன் மேலே அந்த கேஸ் எல்லாமே ஒரு மாதிரி போகுது. ஸோ இந்த கேஸ் இங்கே போகுது அப்படின்றதுனால இந்த கேஸ் சம்மந்தமாக தான் உள்ளே பேச போகிறாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா டோட்டலாக அது அதுக்குள்ளேயே போகாமல் வேறு ஒரு கதைக்குள்ளே வேறு ஒரு கதைத்தளத்துக்குள்ளே போகுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்னா இந்த பக்ஷி யக்ஷி இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு காலங்காலமாக சொல்லக்கூடிய வளப்பொழிஞ்ச கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கதைகளை வச்சுட்டு ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஒரு விஷயத்தை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று பண்ணியிருப்பாங்க. இதுக்காக அவங்க ரெஃபரன்ஸுக்கு நிறைய படங்கள், ஆங்கில படங்கள் ஏகப்பட்ட படத்தை எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டிஃபானி மேயர் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதியிருப்பாங்க பிரேக்கிங் டான் அப்படிங்கிற ஒன்று. அதிலே பிரேக்கிங் டான், எக்லிப்ஸு, அப்புறம் பிரேக்கிங் டான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அதுவே பிரேக்கிங் டான் சீரீஸே ஒரு 5 இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒரு அந்த லவ்வுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் அந்த படம் முழுசுமே ட்ராவல் ஆகும். ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த வாம்பயர் டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிராட் பிட்டும் டாம் க்ரூஸும் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து டாம் க்ரூஸ் வந்து ஒரு விஷயத்தை சுட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் நல்லா இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய படங்களை ரெஃபரன்ஸ் எடுத்து அதை வந்து எப்படின்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி இவங்களும் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸாக ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்றதுனால புதுசாக நிறைய கேரக்டர்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டொவினோ தாமஸோடைய இந்த கேரக்டர் படத்தில் வரும்போது ஒரு செம்ம ஃபன்னியாக இருக்கும். அதே மாதிரி கல்யாணி பிரியதர்ஷனுக்கு வந்து இந்த ஒண்டர் உமன் அப்படின்றதுனால பயங்கர அப்ளாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. ஷட்டில் நீ எவ்வளோ தான் ப்ளே பண்ணதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. படத்தில் இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு மேக்கிங் மிரட்டிட்டாங்க. அட்டேங்கப்பா என்ன மாதிரியான ஒரு கேமரா இருக்குது. இப்போது நம்ம இந்த மாதிரியான படங்கள்லாம் பயங்கர சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னாலே ஒரு பயங்கர பட்ஜெட் கொடுத்துருக்கோம், பிரம்மாண்டமாக எடுப்பாங்க, ஆஹா ஓன்னுவாங்க. இது வந்து தமிழ் சினிமாவில் ஓகே, மலையாள சினிமாவில் பட்ஜெட்டு ஹையண்டாக பிரம்மாண்டம் பட்ஜெட்னாலே எனக்கு தெரிஞ்சு 100 கோடிக்கு மேலே பட்ஜெட்டே கிடையாதுன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது 100 கோடி எனக்கு தெரிஞ்சு எம்பரான் படத்துக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கும்போது பட்ஜெட் இல்லைங்க, ஒரு சாதாரண அப்பார்ட்மெண்ட்டு தான். ஆனால் லைட்டிங் ஒர்க்கு, செட்டும் இருக்குது, ஆர்ட்டும் இருக்குது, கேமராவும் இருக்குது, அந்த விஷுவல் சென்ஸு, ஏஸ்தட்டிக் சென்ஸுன்னு கேமராவிலேயே வந்து ஒரு விஷுவலி ட்ரீட்டடாகவும் ஒரு பிரம்மாண்டத்தையும் அப்படி கண்ணுமடி கொண்டு வந்திருக்காங்க. படத்தையும் நமக்கு வந்து அது கரெக்டாக எங்கெங்கே எந்த அளவுக்கு கொண்டு வரணும், அது சிஜி ஒர்க்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப நினைக்கிட்டு இருக்காங்க. டீம் கட்டுமையாக உழைச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி மியூசிக் ஜேக்ஸ் விஜய் அப்பா பிச்சுட்டாப்பில் மியூசிக்கு. பொதுவாக அந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் அப்படின்னா ஒரு மாதிரியான மியூசிக்லாம் இருக்கு இல்லையா, அது எதுவுமே இல்லை. அழகாக ஃபண்டாஸ்டிக்காக அது சட்டிலாக என்ன பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அழகாக போட்டிருக்காங்க. படம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ரொம்ப ஸ்லோவாக போகும், என்னடா இது என்னமோ சொல்ல வராங்களே அப்படின்னு வேகாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சாண்டி உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் அந்த கதை ஒரு டோனில் மாறும். இதில் சாண்டியை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம ஊரில் சாண்டி மாஸ்டர் என்ன நினைப்போம், ஒரு டான்ஸரு, அப்புறம் இந்த சின்னதாக இப்போ ஒரு லியோ அந்த படத்தில் ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் ஒரு சின்ன சைக்கோ ரோல் தான் பண்ணியிருப்பார். இது படம் முழுசுமே அது மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பார். உண்மையிலே நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரோல் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து முதல் அத்தியாயம் தான். இது மாதிரி பல அத்தியாயங்கள் இந்த இதில் இருக்குது. ஆனால் இந்த முதல் அத்தியாயத்தில் சூப்பராக இருக்குது. கல்யாணி பிரியதர்ஷனுக்கு வந்து சாய் தன்சிகா வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் பார்க்கும்போது அது பயங்கரமாக ஆப்டாக இருந்துச்சு.
பட் என்ன நடிப்பு அப்படின்னு வரும்போது மலையாளத்தில் கொஞ்சம் ஷட்டிலாக ப்ளே பண்ண சொன்னாங்களா என்னங்கிறது தெரியல. அவங்களுடைய உடல்வாகு இன்னும் ஒரு 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 மெச்சூரிட்டி உடல்வாகு கிடையாது. அந்த சூப்பர் உமன் அப்படிங்கிறத அந்த கேரக்டரை ஹோல்டு பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு உடல்வாகு இல்லை அப்படிங்கிறது தான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சு. ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்களே, இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமா. இப்போது டாம் ரைடர் நம்ம பார்க்கும்போது ஆஞ்சலினா ஜோலியை பார்த்தாலே நமக்கு என்ன தோணும், ஆஹா இந்த கேரக்டருக்கு இந்த ஃபிசிக் கரெக்டடா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஃபிசிக்கு இதில் இல்லவே இல்லை. ஸோ அது ஒரு மைனஸாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம். டொவினோ வந்து ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய இங்கிலீஷ் படம் இருக்கு இல்லையா, இப்போ அவெஞ்சர்ஸு அதில் இருக்கிற கேரக்டர்ஸு, அதே மாதிரி ஃபண்டாஸ்டிக் ஃபோரில் இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸு, இப்படி ஒவ்வொரு படத்துலையுமே இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன் இந்த படத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் இது நமக்கு தோணும், இது இந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் தான், இது இந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு எங்கேயுமே. ஆனால் அது இங்கிலீஷ் படத்தோட தழுவலாகவே இருக்காது. அந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இவங்க ஒரு ஓன் ஸ்டோரியை ஒரு லைனை க்ரியேட் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே இந்த வாரம் வந்ததில் நிறைய படங்கள் பார்த்தோம், சில படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணவே கூடாதுன்னு நினச்சிட்டோம். ஆனால் அந்த லோக்கா படத்தை ஏன் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சேன்னா மேக்கிங் சென்ஸ், இந்த மேக்கிங் சென்ஸ் வேறு எதுலேயுமே இல்லை. சமீப காலங்களாம் ஏன் மலையாள படம் ஸ்கோர் பண்ணுது அப்படின்னா, அவங்க சினிமாவை வந்து சுவாசமாக எடுத்து அதை வந்து டெலிவரி பண்ண ஆரம்பித்ததுனால அது படமாக இருக்குது. இங்கே வெறும் பிஸ்னஸாக மட்டுமே இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதை பற்றின பதிவு இன்னொரு வீடியோவிலையும் போடலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்கா படம் தான். உண்மையிலே வந்து ஒரு சூப்பர் உமன் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், வித்தியாசமாக ஒரு அட்டம்ப்ட்டு, நல்ல முயற்சி எப்போவுமே ஒரு பாராட்டு இருக்கும். மலையாளத்தில் அதை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு முயற்சிக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள். கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். உண்மையிலே உங்களை வந்து உங்களோட நீங்கள் கொடுக்குற 150 ரூபாயை ஏமாத்தாது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.